கொல்கத்தாவில் மார்க்சிஸ்ட் கட்சி மாணவரின் மர்ம சாவு மாணவர் சமுதாயத்தினரை கொந்தளிக்க வைத்துள்ளது. சடலத்தை காண வந்த முதல்வர் மம்தாவை மாணவர்கள் தடுத்து நிறுத்தினர். மேற்கு வங்கத்தில் கல்லூரி பேரவை தேர்தல்களை மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு ஒத்திவைத்துள்ளது. இதை கண்டித்து எஸ்எஃப்ஐ எனப்படும் இந்திய மாணவர் சம்மேளனம் சார்பில் கொல்கத்தாவில் செவ்வாயன்று போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்களை கைது செய்த போலீசார் பஸ்ஸில் ஏற்றி அழைத்துச் சென்றனர். அப்போது போலீசார் தாக்கியதில் 23 வயது நிரம்பிய மாணவர் சுதீப்தோ குப்தா இறந்ததாக மற்ற மாணவர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் போலீசாரோ பஸ்ஸில் கொண்டு செல்லப்படும் போது சுதீப்தோ எட்டி பார்த்ததாகவும் அப்போது கம்பத்தில் தலைப்பட்டு இறந்ததாகவும் கூறினர். மாணவர் சுதீப்தோ இறந்ததை தொடர்ந்து கொல்கத்தாவில் முதல்வர் மம்தாவுக்கு எதிராக போராட்டம் புதனன்று தீவிரமடைந்தது. அதைத் தொடர்ந்து அதிவேகத்தில் பஸ்ஸை ஓட்டிச் சென்று உயிரிழப்பை ஏற்படுத்தியதாக டிரைவரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே மாணவர் உடல் வைக்கப்பட்டிருந்த மருத்துவமனைக்கு விரைந்து வந்த மம்தாவை மாணவர்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது மம்தா கூறுகையில், மாணவரின் உயிரிழப்பு துரதிருஷ்டவசமானது என்றும் மாணவரின் குடும்பத்துக்கு உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். பெரும் போராட்டங்களுக்கு மத்தியில் மாணவரின் உடல் கொல்கத்தாவில் உள்ள மார்க்சிஸ்ட் மாணவர் பிரிவு அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. ஏராளமான மாணவ மாணவிகள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். மாணவர் சாவுக்கு மம்தா அரசுதான் பொறுப்பு என்று மார்க்சிஸ்ட் தலைவர் சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டினார். மாணவரின் சாவுக்கு நீதி கிடைக்க கட்சிகள் ஒன்றுபட வேண்டுமென மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் மனிஷ் திவாரி ட்விட்டர் மூலம் அழைப்பு விடுத்துள்ளார்.